விசுவாசத்தினாலே ஜெயித்தார். அப்ப விசுவாசிகளின் தகப்பன் என்று அழைக்கப்படுகிற ஆபிரகாம் அவர் வாசம் பண்ணின ஒரு முக்கியமான இடம் இது. உங்க வாழ்க்கையில நீங்க விசுவாசித்தீங்கன்னா அற்புதங்களை காண்பீங்க. விசுவாசத்துல பலவீனமா இருக்கக்கூடாது. எதுக்கு பயப்படுறீங்க, சோர்ந்து போறீங்க? விசுவாசத்துல பலவீனமா இருக்கிறீங்க. அப்ப ஆண்டோடைய வார்த்தையை நீங்க கவனிச்சா விசுவாசம் உங்களுக்குள்ளே பெருகும் என்று ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறாரு. இன்றைக்கு என்ன ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறார்? 2 கொரிந்தியர் 6:2 அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். ஆண்டவர் ஏற்கனவே வாக்கு கொடுத்துட்டார். நான் அனுக்கிரக காலத்திலே உனக்கு நான் செவி கொடுப்பேன், இரட்சணிய நாளிலே நான் உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லிட்டார். இன்னைக்கு உனக்கு ஒரு உதவி தேவை. ஏதோ ஒரு காரியத்துல உதவி தேவை. இன்னைக்கு உதவி செய்வார். இன்னைக்குதான் இரட்சணிய நாள். இன்னைக்குதான் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிற நாள். விசுவாசிங்க, இதுதான் ஆண்டவர்களுக்கு இரட்சணிய நாளாய் தந்திருக்கிறார். அப்ப இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்க போகிறாரு. அவர் ஏற்கனவே வாக்கு கொடுத்துட்டார். என் மகனே, என் மகளே, அனுக்கிரக காலத்துல நான் உனக்கு செவி கொடுப்பேன், இரட்சணிய நாளில நான் உனக்கு அற்புதம் செய்வேன். அதனால இன்றைக்கு தான் அந்த அனுக்கிரக காலம். அப்ப இதுவரை நீங்க ரட்சிக்க